ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்னைக்கு செம வேறு லெவல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி. நம்ம குட்டி காவேரி குட்டி மை இது இந்த ரேக்கில் எங்கள் அப்பாவோட ட்ரெஸ் இருக்குது, என்னோடய ட்ரெஸ்ஸு, இதில் எங்கள் அம்மாவோட ட்ரெஸ் இருக்குதுன்னு காட்டும் போது அந்த சாரதாம்மாவோட முகம் பார்த்திங்களா, 5 வருஷம் எந்த ஒரு ஆம்பளையும் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு உணர்வோடு, காவேரி நீ பாப்பா கூட இரு, நான் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கின்னு வராங்க. அதே கண் கலங்கள் தான் எங்களுக்கும் இருந்தது. ஏன்னா எங்கள் விஜய் வந்து அந்த அளவுக்கு ஒரு முகத்தில் எக்ஸ்ப்ரெஷனை காட்டினார். அவ்வளோ ஒரு ஏக்கமும் காதலையும் கலந்து காவேரியை பார்க்கும்போது உண்மையிலே இறைவா எங்கள் காவேரிக்கு இந்த இடத்துல ஞாபகம் வந்துடணும்னு சொல்லிட்டு வேண்டணும். ஆனால் அது நம்ம பிரவீன் சார் கிட்ட தான் இருக்குது. காவேரியும் கேட்குறா, எப்படிங்க அவங்க இறந்த பிறகு இவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், ஏன் வச்சுருக்கக்கூடாதா, அவளோட நினைவுகள் எதுவுமே என்னை விட்டு போகக்கூடாதுன்னு வச்சுருக்கிறேன்னு சொன்னதும் நம்ம காவேரியும் அந்த முகத்தில் ஒரு ஃபீலிங்கை காட்டுறா பாரு. உண்மையிலேயே நல்லா இருந்து அந்த ஃபீலிங்கை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து காவேரிக்கு ஏதோ ஞாபகம் வருதுன்னே தோணுச்சு. ஆனால் வரலை. உண்மையிலேயே இந்த இடத்துல அழகாக கொண்டுன்னு வந்திருக்காங்க. தாத்தாவும் சித்தியும் சாரதாம்மா கிட்ட குற்ற உணர்வோடு தான் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் இருந்தாலும் வாழ்க்கை கெட்டு 5 வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்டாலும் சாரதாம்மாவுக்கு பெரிய மனசு, மன்னிக்கிற குணம். அந்த இடத்துல நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களே, விடுங்க, இப்போ தான் எல்லாம் ஒன்றா வந்துட்டோம் இல்லை, உங்களை தேடி நாங்கள் வந்துட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மன்னிப்பு கொடுக்குறது பெரிய விஷயம். அழகாக இருந்தது. இங்கே பாட்டி ஃபோட்டோவை பார்த்து சாரதாம்மா கலங்கி நிற்கும் போது காவேரியும் போய் கேட்குறா, ஏம்மா நீனாவோ இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வீட்டுக்கு பெரியவங்களாக இருந்தவங்க இறந்துட்டா மனசு கஷ்டமாக தானே இருக்கும். தம்பி சொல்லிச்சே 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. காவேரி ஏதோ இந்த வீட்டை பார்த்து தான் எல்லாரையும் பார்த்த போலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போனதும் எல்லாமே நல்லா இருக்குது. அங்கே சொய் உண்டை அந்த இடத்துல நம்ம விஜய் நினச்சி பார்க்குறாரு பாருங்க. காவேரி அந்த ரிச்சார்ஜுக்கு கூட்டி போகும்போது அழகாக ஊட்டி விடுவார். மாசமாக இருக்குது தெரிஞ்சு சமைச்செல்லாம் தருவார்ல, அந்த இடத்துல சொய் உண்டையை சுட்டு ஊட்டுறத அந்த இடம் உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. சாப்பிடும்போது எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது, உங்கள் செல்வியக்கா அழகாக சமைச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது பாப்பா சொல்லுது பாருங்க, ஐயோ மிஸ் எங்கள் அப்பா தான் சமைச்சாரு, உண்மையிலேயே நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோடு. அடுத்த எபிசோடில் சித்தப்பா வீட்டுக்கு வரும்போது ரொம்ப எகத்தாளியமான ஒரு விசாரிப்பு, என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எபிசோடில் பார்க்கலாம். பை பை.